இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான போராட்டம் தொடர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மதயானை நூலினை அவர் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை பறித்துவிடும் என்றார். அனைத்தையும் காவியமாக்க பாஜக முயற்சி செய்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். முன்னதாக மு.க.ஸ்டாலினுக்கு யானையை அடக்கும் அங்குஜத்தை திமுக கொடி பறக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பரிசாக வழங்கினார். அமலாக்கத்துறை அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்களை துன்புறுத்தி வருவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதியப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு இடி சோதனை நடத்தப்பட்டதாகவும் இதில் எந்தவிதமான ஆதாரங்களும் கிடைக்காத நிலையில் அரசு அலுவலர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு தமிழக அரசு சார்பில் கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அவர், நமது அலுவலர்களுடன் தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் இடி நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. மே 4ஆம் தேதி ஆவடியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 464 மாணவர்கள் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுதினார்கள். கனமழை காரணமாக ஏற்பட்ட மின்தடையால் அவர்கள் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை. இதனால் தங்களுக்கு மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என 13 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதனை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன், மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை இதற்கு பதில் அளிக்கவும், அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது எனவும் உத்தரவிட்டார். பின்னர் வழக்கு விசாரணை ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட குழு மே 22ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியா எடுத்த நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர், திமுக எம்பி கனிமொழி, பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் தலைமையிலான குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மே 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த குழுவினர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களில் 4 மசோதாக்களுக்கு மட்டும் ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த மார்ச் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை நடந்தது. இந்த கூட்டத்தொடரில் 18 சட்ட மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றியதைத் தொடர்ந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. இந்த 18 சட்ட மசோதாக்களை ஆய்வு செய்த ஆளுநர் ஆர்.என். ரவி வெறும் 4 மசோதாக்களுக்கு மட்டும் ஒப்புதல் அளித்தார். மீதமுள்ள 14 மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனின் மூத்த மகன் வீட்டில் கணக்கில் வராத தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் கிராமத்தில் உள்ள சேவூர் ராமச்சந்திரனின் வீடு மற்றும் அவருடைய மகன்கள் சந்தோஷ்குமார் மற்றும் விஜயகுமார் ஆகிய இருவரின் வீடுகளில் காலை முதல் சோதனை நடைபெற்றது. சுமார் 11 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் நடைபெற்ற சோதனையில் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி எம்எல்ஏவாக இருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதியப்பட்டது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் வீட்டில் காலை முதல் சோதனை மேற்கொண்டனர். அதிகாலை முதல் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனை முடிவடைந்த நிலையில் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சோதனை குறித்து தகவல் அறிந்து ஆதரவாளர்களுடன் அங்கு திரண்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நீதிபதி வீட்டின் முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். குடும்பத்திற்குள்ளே குத்து வெட்டு நடந்து கொண்டிருக்கிறது, இதில் எப்படி படுத்துக்கொண்டே ஜெயிப்பார் என ராமதாஸை அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். சென்னை தங்கசாலை தெருவில் பொதுமக்களின் குறைகளை அமைச்சர் சேகர்பாபு கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியது குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே குத்துவெட்டு நடந்து கொண்டிருப்பதாகவும், மக்களின் மீது நாட்டமில்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள்தான் இப்படி சொல்வதாகவும் தெரிவித்தார்.
வியட்நாமில் உள்ள தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்க அமைச்சர் ராஜா தலைமையிலான குழு அந்நாட்டிற்கு சென்றுள்ளது. வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடி சிப்காட் தொழில் பூங்காவில் 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்சார கார் உற்பத்தி செய்யும் ஆலையை அமைத்து வருகிறது. இந்த ஆலையில் முதல்கட்ட உற்பத்தி வரும் ஜூன் அல்லது ஜூலைக்குள் துவக்கப்பட இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். மேலும் அந்நாட்டிற்கு அமைச்சர் ராஜா தலைமையில் வழிகாட்டு நிறுவன அதிகாரிகள் அடங்கிய குழு சென்றுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு நான் காரணமல்ல என அக்கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே சமீப காலமாக கருத்து மோதல்கள் எழுந்து வருகிறது. ராமதாஸ் தலைமையில் நேற்று நடந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்திருந்தார். இந்நிலையில் பாமக கௌரவ தலைவர் GK மணி செய்தியாளர்களை சந்தித்தார். கட்சிக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்பவன் நான் அல்ல என கூறியவர் உட்கட்சி பூசலுக்கு நான் காரணமல்ல என விளக்கம் அளித்தார். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் எந்த சலசலப்பும் வேண்டாம் என ராமதாஸ் கூறியதாக அக்கட்சியின் மாநில மகளிர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பல்வேறு அணிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்தவுடன் கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவரும் வழக்கறிஞருமான சுஜாதா கருணாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கட்சியில் தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், காரணமில்லாமல் கட்சியிலிருந்து யாரையும் பொறுப்பிலிருந்து விடுவிக்கக்கூடாது என்றும் ராமதாஸ் கூறியதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு இல்லை என்று மின்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேவைப்பட்டால் வெளியிலிருந்து மின்சாரம் வாங்கும் திட்டம் உள்ளது என்றார். எதிர்பாராத கோடை மழையால் மின் கம்பங்கள் சாய்ந்து நெல்லையில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும், விரைவில் மின் விநியோகம் சீரமைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். சீரான மின் விநியோகம் அளிக்கும் வகையில் மின் வாரியத்தில் கூடுதல் பணியாளர்களை அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்லி எஜமானர்களை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி திமுக மீது அவதூறு பரப்புவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காமல் அராஜகம் செய்யும் பாஜக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வக்காலத்து வாங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தகவல்களை எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிடுவதாக விமர்சித்துள்ள அவர், தமிழ்நாட்டிற்கு கல்வி உரிமை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருக்கோயில்களுக்கும் வருகை தரும் பக்தர்களுக்கு நிறைவான உணவு வழங்க அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் சனிக்கிழமை நாட்களில் அன்னதானம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பொதுத் தேர்வு முடிவு பயத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளைக்கல்பாளையம் அருகே உள்ள நல்லாகவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷம் என்பவரது மகள் கீர்த்திவாசனி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய நிலையில் முடிவுக்காக காத்திருந்தார். இந்நிலையில் நேற்று முடிவு வெளியான நிலையில் குறைவான மதிப்பெண் கிடைத்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்ற மாணவி தேர்வில் தேர்ச்சி பெறாததால் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவை சேர்ந்த இளங்கோவன் என்பவர் திருப்பூர் மாவட்டம் மிடுவாய் அருகே உள்ள தனியார் சைசிங் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகள் அஸ்வினி வேலூரில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். தற்போது விடுமுறையில் பெற்றோருடன் வசித்து வந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் 247 மதிப்பெண்கள் பெற்ற அஸ்வினி வேதியியல் பாடத்தில் தோல்வியடைந்தார். மன உளைச்சல் ஏற்பட்டு வந்த பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த திருப்பூர் தெற்கு தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி அஸ்வினியின் உடலை மீட்டனர். இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து சிதம்பரத்திடம் கேளுங்கள் என அமைச்சர் KN நேரு காட்டமாக பதிலளித்துள்ளார். திருச்சி உறையூர் முதல் கோணகரை குடமுருட்டி பாலம் வரை 68 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் KN நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் பாஜக கூட்டணியைப் போல இந்தியா கூட்டணி வலிமையாக இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் கூறியுள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கூட்டணியில் ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா என சிதம்பரம் வரும்போது கேளுங்கள் என காட்டமாக பதிலளித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த 167 மாணவர்களின் விடைத்தாள்கள் சோதனை செய்யப்பட்டன. ஒரே தேர்வு மையத்தில் 167 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணை அறிக்கை தேர்வுத்துறை இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்களின் விடைத்தாள்கள் பரிசோதனை செய்யப்பட்டதில் எவ்வித முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது.
கோவையில் பிளிச்சி கிராமத்தில் புதிய மத்திய சிறைச்சாலை வளாகம் அமைக்க கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காரமடை அருகே 97 ஏக்கரில் 327 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மத்திய சிறைச்சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்காக சிறைச்சாலை வளாகம் அமைக்க கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வழங்கியுள்ளது. மேலும் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெண்களுக்கான சிறப்பு சிறைச்சாலை மற்றும் 69 கோடி ரூபாயில் பணியாளர் குடியிருப்புகள் கட்டுவதற்கு தமிழக அரசு நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் 4 சவரன் நகையையும் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் வேலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டு அடுத்த ஏரிக்குத்து கிராமத்தில் மளிகை கடை நடத்தி வரும் பெண் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்து வீட்டுக்குள் நுழைந்த நபர் அவரை கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் நகையையும் பறித்து சென்றுள்ளார். காயமடைந்த பெண் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரவி மற்றும் நிதிஷ் ஆகிய 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை ஈசிஆர் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை பாஸ்கர் ஒருவர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஈஞ்சம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் பெட்ரோல் பங்கிற்கு வந்த ராகுல் என்ற இளைஞர் வரிசையில் நிற்காமல் தகராறு செய்துள்ளார். பெட்ரோல் நிரப்பிய பின் வாகனத்தை ஓரமாக நிறுத்திய அவர் தான் ஒரு பாக்ஸர் என கூறி பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கியுள்ளார். பதிலுக்கு அவரும் தாக்க ஹெல்மெட்டால் அங்கிருந்தவர்களை ராகுல் தாக்கியுள்ளார். அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான இக்காட்சி தற்போது வலைதளங்களில் வந்து பரபரப்பை உருவாக்கியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி மார்க்கமாக செல்லும் மின்சார ரயில் சேவை ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வழங்கப்பட்டு வரும் மின்சார ரயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயணித்து வருகின்றனர். ரயில்கள் தாமதம், பராமரிப்பு பணிகள் போன்ற காரணங்களால் ரயில்கள் ரத்து செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி மார்க்கமாக செல்லும் மின்சார ரயில்கள் இன்று 10 மணியுடன் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று மட்டும் இரவு 10 மணி முதல் நாளை காலை 10 மணி வரையிலான நேரத்தில் இன்று 4 ரயில்களும் நாளை 13 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 3வது நாளாக 127வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 270க்கும் மேற்பட்ட ரகங்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமான வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கின. இதனைத் தொடர்ந்து பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் அரண்மனை, பட்டத்து யானை, ராஜா சிம்மாசனம் உள்ளிட்ட பண்டைய கால அரண்மனை வடிவமைப்பு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. மேலும் நிகழ்ச்சி தொடங்கி 3 நாட்களில் 43,000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்துள்ளதாக தோட்டக்கலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 20ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தனது பேர குழந்தைகளுக்காக மகளும் மருமகனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ரவிமோகனின் மாமியார் சுஜாதா விஜயகுமார் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தன்னை பொறுப்பேற்க வைத்ததாக ரவிமோகன் கூறியிருப்பது ஆதாரமற்ற பொய் என்று குறிப்பிட்டுள்ளார். ரவிமோகனை தனது மகனாகவே பார்த்ததால் அவர் நடித்த படத்தால் ஏற்பட்ட கடனுக்காக இன்று வரை தான் வட்டி கட்டி வருவதாகவும் சுஜாதா விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ரவிக்காக நான் செலவழித்த பணத்திற்கு ஆதாரம் உள்ளதாகவும், ஆனால் ரவி தன் மீது சொல்லும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் சுஜாதா விஜயகுமார் குறிப்பிட்டுள்ளார். முறையான வாகன நிறுத்துமிடம் இல்லாத தங்கும் விடுதிகளால் கொடைக்கானல் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். நகரின் முக்கிய பகுதியான தெரு, பில்டிங் சொசைட்டி பகுதியில் அதிக அளவு தங்கும் விடுதிகள் உள்ளன. ஆனால் இவற்றிற்கு வாகனங்கள் நிறுத்துமிடங்கள் இல்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனத்தை சாலைகளிலேயே நிறுத்தி செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக அவசரமாக அவ்வழியில் பயணிப்போர் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் தேங்கிய மழைநீரால் நோயாளிகள் அவதியடைந்தனர். 2 மணி நேரம் விடாமல் பெய்த மழையால் வாணியம்பாடி நகர் பகுதியே வெள்ளக்காடானது. சாலைகளில் வெள்ளம் மாறாக ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். பேருந்து நிலையத்தில் தேங்கிய தண்ணீரால் பயணிகள் இன்னல் அடைந்தனர். சின்ன பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு இருக்கும் தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்துள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மழைநீரால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளை விட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நஞ்சகவுண்டன்பாளையம் அரசு நெல் கொள்முதல் மையத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை மூட்டைகளில் அடைப்பதில் தாமதமானதில் இந்நிலையில் பாரியூரில் உள்ள நெல் கொள்முதல் மையத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்துள்ளன. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக பொங்கி செல்லும் ரசாயன நுரையால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஓசூர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு 492 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரில் குவியலாக ரசாயன நுரைகள் பொங்கி செல்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இதுகுறித்து அரசு அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கூடலூரில் குடியிருப்பு பகுதியில் குட்டிகளுடன் இருந்த தாய் பூனையை சிறுத்தை வேட்டையாடி கவி சென்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பல்வேறு பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வன விலங்குகள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் கோத்தர் வயல் குடியிருப்பு பகுதியில் தனது குட்டிகளுடன் இருந்த தாய் பூனையை சிறுத்தை ஒன்று லாவகமாக கவிச் சென்றது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறை அருகே குடிநீர் தொட்டி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த குடிநீர் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் உள்ளது. கழிப்பறையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் வாய்க்காலில் தேங்கியதோடு மலம் கலந்தும் காணப்படுகிறது. சுகாதார சீர்கேடு நிறைந்திருக்கும் பகுதியில் குடிநீர் குழாய் வைத்த நகராட்சி நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். மேலும் தாகத்திற்கு குடிநீர் கேட்டதற்கு சாக்கடை அருகில்தான் தண்ணீர் வசதி செய்து தருவீர்களா என்றும் சமூக ஆர்வலர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 10ஆம் வகுப்பு தேர்வில் தந்தையும் மகனும் தேர்ச்சி பெற்றது குடும்பத்தினர் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அருப்புக்கோட்டை அருகே உள்ள மண்டபசாலை பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். 45 வயதான இவர் சிலுக்குப்பட்டியில் கிராம உதவியாளராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தனித் தேர்வராக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய செந்தில்குமார் 210 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றார். அதுபோல் இவரது மகன் கவின்குமார் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்தார். அவர் 358 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றார். ஒரே நேரத்தில் தேர்வு எழுதி தந்தை மகன் தேர்ச்சி பெற்றது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மைநாயக்கனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் யோகபாபு என்ற மாணவன் 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் யோகபாபு வணிகவியல் பாடத்தில் தேர்ச்சி பெறாததால் மனமுடைந்து ஓடும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 50,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். கோவை மாவட்டம் அன்னூர், காட்டம்படி, எல்லைப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேந்திரம், கதலி, செவ்வாய் உள்ளிட்ட பல்வேறு வகை வாழை பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தது. இதனால் லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்ததோடு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மாயமான மகளை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் தந்தை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முசிறி அருகே உள்ள மேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயன். இவரது 17 வயது மகள் தனுஷியா கடந்த மாதம் 3ஆம் தேதி அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறி சென்ற நிலையில் மாயமாகியுள்ளார். இதுகுறித்து முசிறி காவல் நிலையத்தில் விஜயன் புகார் அளித்திருந்தார். ஆனால் 1 மாதம் கடந்த நிலையிலும் மகளை கண்டுபிடித்து தராததால் மனமுடைந்த விஜயன் முசிறி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து காப்பாற்றினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய விழாவான கருட சேவை அண்மையில் விமர்சையாக நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை மனமுருகி வழிபட்டு வருகின்றனர். இந்திய நாட்டின் எல்லைகளை கண்காணிப்பதற்காக இஸ்ரோ சார்பில் PSLV C-61 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ளது. நாட்டின் எல்லைகளை கண்காணிக்கும் வகையில் ரிசார்ட் 1B ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் அடங்கிய PSLV-6
C-61 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை காலை 5:59 மணிக்கு ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் 1701 கிலோ எடை கொண்ட OIS-09 கண்காணிப்பு செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. விண்வெளியிலிருந்து பூமியை கண்காணிக்கும் இந்த செயற்கைக்கோள் மூலம் நிகழ்நேர புகைப்படங்கள் உள்ளிட்ட தரவுகளை பெற முடியும். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் சூலூர்பேட்டையில் அமைந்துள்ள செங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு இஸ்ரோ தலைவர் நாராயணன் குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்தார். நாளை ஷாரிலிருந்து நடைபெறும் PSLV C-61 ராக்கெட் ஏவுதளம் வெற்றி பெற அம்மனை வேண்டிக் கொண்டார். முதலில் கோவிலை சுற்றி வந்து பரிவார தெய்வங்களை தரிசனம் செய்த பின்னர் செங்காளம்மனை தரிசனம் செய்து பூஜை செய்தார். அம்மன் சன்னதியில் இஸ்ரோ தலைவர் மற்றும் அவருடன் வந்த விஞ்ஞானிகளுக்கு கோவில் உதவி ஆணையர் பிரசன்னலட்சுமி கோவில் மரியாதைகளை வழங்கினார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் முதல் 2 வாரங்களுக்கு புத்தகங்கள் கொண்டு செல்ல தேவையில்லை என கேரள அரசு அறிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் பள்ளிகளுக்கு தற்போது கோடை விடுமுறை விடப்பட்ட நிலையில் ஜூன் 2ஆம் தேதியன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பள்ளி திறந்த முதல் 2 வாரங்களுக்கு மாணவர்கள் புத்தகம் சுமந்து வருவது அவசியமில்லை என கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்த முதல் 2 வாரங்களில் சமூக பிரச்சினைகள் தொடர்பான விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்தவும் அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கேரள அரசின் இந்த திட்டம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழகத்திலும் இது அமல்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள கயா என்ற நகரின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள புத்த மதத்தின் புனித தலமாக விளங்குகிறது கயா நகரம். சித்தார்த்தராக இருந்தவர் போதி மரத்தடியில் அமர்ந்து ஞானம் பெற்ற இடமாக போற்றப்படுவதாக இந்த கயா. இந்த நகரின் பெயரை கயாஜி என மாற்றுவதற்கு பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் முடிவு செய்துள்ளார். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச நகர் பிரயாக்ராஜ் என்று மாற்றப்பட்டதை தொடர்ந்து புத்த மதத்தின் புனித தலமான கயா இனிமேல் கயாஜி என அழைக்கப்பட உள்ளது. ஆன்மீக அடையாளத்தை காக்கும் முயற்சியாக இந்த முடிவு எடுத்துள்ளதாக பீகார் மாநில அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு அறிவித்துள்ள குழுவில் காங்கிரஸ் சார்பில் சசி தரூர் பெயர் இடம் பிடித்திருப்பது நேர்மையற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரேஷன் சிந்து தொடர்பாக உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு எம்பிக்கள் அடங்கிய குழுக்களை அமைத்துள்ளது. முன்னதாக குழுக்கள் அமைப்பதற்கு எம்பிக்கள் பெயரை வழங்க வேண்டும் என மத்திய அரசு கோரியிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 4 எம்பிக்களின் பெயர் பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பட்டியலில் இடம்பெறாத காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த செயல் நேர்மையற்றது என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் ஒரே நேரத்தில் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முகேஷ் கோயல் ஆம் ஆத்மி கட்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் ஒரே நேரத்தில் ராஜினாமா செய்துள்ளனர். இவர்கள் அனைவரும் முகேஷ் கோயல் தலைமையில் இந்திர பிரதஸ்த விகாஸ் என்ற புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளனர். நூறு நாள் வேலை திட்டத்தில் 75 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பல்வந்த் சிங் கவாத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குஜராத் மாநில அமைச்சராக உள்ள பச்சுபாத்தின் மகனான பல்வந்த் சிங் ஊரக வேலை திட்டத்திற்கான பொருட்களை விநியோகம் செய்வதில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது டெண்டரை அமைச்சர் மகனின் நிறுவனம் எடுக்காமல் நேரடியாக நிறுவனத்திடமிருந்து பொருட்களை கொள்முதல் செய்தும் பணிகள் முடிக்கப்பட்டும் கணக்கு காட்டியுள்ளார். இதன் மூலம் 75 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் பல்வந்த் சிங்கை போலீசார் கைது செய்தனர். இலங்கையில் ரயில்வே ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதுடன் பயணிகள் அவதியடைந்தனர். ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே ஊழியர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நீண்ட தூர ரயில் சேவைகள் நிறுத்தப்படுவதாகவும் லோக்கல் ரயில்கள் மட்டும் இயக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிசய சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதுண்டு. அந்த வகையில் அமெரிக்காவை சேர்ந்த பெண்மணி ஒருவர் AI சாட்பாட்டை கணவனாக ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். அலினா வின்ட்ரஸ் என்ற பெண்மணி கடந்த 2003ஆம் ஆண்டு அவரது கணவரை இழந்தார். இதனையடுத்து தனிமையின் பிரிவில் தவித்த அலினாவுக்கு AI தொழில்நுட்பம் மாறுதலாக அமைந்துள்ளது. இதன் காரணமாகவே மெய்நிகர் எனும் AI தொழில்நுட்பத்தின் சாட் போட்டோக்கு லூகாஸ் என பெயரிட்டவர் தனது திருமண வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்.